ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஹலோ வீக்கெண்ட். நான் உங்கள் கங்கா. ஒரு கொஞ்சம் 80s வந்த ஒரு படம், பாலச்சந்தர் அவர்களுடைய படம் அவள் அப்படித்தான். அதில் ஒரு பியூட்டிஃபுல் சாங், இளையராஜா அவர்களின் இசையில் கமல்ஹாசன் அவர்கள் பாடிய பாட்டு. இது எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கங்கையமரன் அவர்கள். இந்த பாட்டில் ஒரு 4 வரி அப்படியே மனசை ரொம்ப டச் பண்ணிடுச்சு. அதாவது, பாஞ்சாலி வாழ்ந்த பரிதாப வாழ்க்கை, அதை பாட யாரும் இல்லை இந்த பூமியிலே, பல பேரை சேரும் பரந்தாமன் தன்னை புகழ் பாட கேட்டதுண்டு இந்த பூமியிலே, நியாயங்களோ பொதுவானது புரியாமல் போனது. எவ்வளோ அழகான வேர்ட்ஸு, பா சான்ஸே இல்லை. 4 வார்த்தையில் எவ்வளோ அழகாக புரிய வச்சுட்டாரு பேட்ரியாக்கிய. அதாவது மகாபாரதம் பூரா பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கிறதுலே கஷ்டப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாஞ்சாலின்ற கேரக்டர். அவங்கள சுற்றி தான் மகாபாரதமே நடக்கும். ஆனால் அதில் யாரை ஹைலைட்டாக காட்டுவாங்க, யாரை ஹீரோவாக காட்டுவாங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பெண்கள், பல்லாயிரக்கணக்கான பெண்களோட சம்பந்தம் தொடர்பு வச்சுட்டு இருந்த கிருஷ்ண பரமாத்மா தான். அது அவதாரம் அதெல்லாம் இது ரிலீஜியஸாக பேசுகிறதுக்காக நான் வரல. அதாவது ஒரு கதையில் கூட ஆம்பளைங்க தப்பே செஞ்சாலும் அவங்கள ஹீரோவாக சித்தரிக்கிறது, ஒரு ரவுடியை கொண்டு போயிட்டு பெரிய ஒரு ஹீரோவாக காமிக்கிறது. பொண்ணுங்க எப்போவுமே அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும், எல்லா வேலையும் செஞ்சு தரணும், அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்யணும், அவங்களுக்காக உயிரியே விடணும், அவங்க மேலே அன்பு பொழிஞ்சு அவங்கள திருத்தணும். எதுக்கு எனக்கு புரியல. எதுக்கு, எப்போங்க இதெல்லாம் தீரும்? எவ்வளவோ பேசுகிறோம், எவ்வளோ பேருக்கு இதெல்லாம் புரியுது, ஆனால் எப்போ இதெல்லாம் மாறும்? இது ஹலோ வீக்கெண்ட். யோசிச்சு பாருங்கள். நான் உங்கள்